ஒன்று திமுக ஆட்சி தக்க வைக்கலாம், இல்லை அதிமுக ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் அதில் என்ன நிறைய சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த ஃபார்ம் 17 வாங்கி பூத்தில் எவ்வளோ ஆயிருக்குன்னு அவங்களே ஒரு கணக்கு போட்டுருந்தாங்க. தாவேக்காக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அதிகாரம் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆட்சி அப்படின்றத பற்றின அந்த பாடத்தில் இன்னும் ஒரு ஏபிசிடி கூட போல. ஆனால் அந்த சத்தம் இருக்கு பாருங்க. 18 சீட்டு 23 சீட்டு 26 சீட்டு வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நம்பரை எப்படி அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க? விஜய்க்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்குறாங்களா எக்ஸிட் போல்ல? வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தது? ஷாக் ஆனீங்களா இல்லை எதிர்பார்த்தது தானா? அதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது ஒரு நம்பர் சொல்கிறாங்க, திமுக அதிக இடத்துல ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியக்கூறு இருக்கிறதா. அதாவது 2 கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று திமுக ஆட்சியை தக்க வைக்கலாம், இல்லை அதிமுக ஆட்சியை பிடிக்கலாம். இந்த 2 கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அதில் என்ன நிறைய சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த பர்சன்டேஜ்னு வரும்போது நிறைய பேர் 10லேருந்து 24, 18லேருந்து 26 சீட்டு தாவேக்கா பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் கடந்த கால வரலாறோடு அதை நான் பார்க்குறேன். அந்த முதல் தேர்தலில் இல்லை ஒரு ஒரு தேர்தலை தனியாக சந்திக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 20 சட்டமன்ற தேர்தல் சீட்டுக்கு மேலே பிடிச்ச கட்சி எதுனா இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது சமீப காலமாக எதுவுமே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தாங்க, பட் அவங்க கூட்டணி அந்த மாதிரி வச்சு தான் ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஐயா விஜயகாந்த் தனியாக நிற்கிறாரு, தனியாக ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாரு. அதை தாண்டி அவரால் பெருசாக பண்ணவில்லை. கூட்டணின்னு வைக்கும்போது ஒரு 28 சீட்டுக்கு போகிறாரு, எதிர்கட்சி அந்த அந்த அந்தஸ்துக்கு போகிறாரு. அப்புறம் ஐயா கமல் வராரு, தனியாக நிற்கிறாரு, அவரே தோற்று போகிறாரு. அதுக்கப்புறம் வைகோ இருந்திருக்கிறாங்க, வாசன் இப்போது அந்த அளவுக்கு கிடையாது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர் ஒரு 3 தேர்தலாக நிற்கிறாரு, தனியாக நிற்கிறாரு. வாக்கு விகிதாச்சாரமே 8%க்கு மேலே தாண்டலை, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. இப்போ இவங்களும் உழைச்சிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க, நல்ல அரசியலும் பேசியிருக்கிறாங்க. இவர்கள் மீது யார் மீதும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, ஊழல் பெருசாக பண்ணியிருக்காங்க. இவங்களாம் ஆட்சிக்கே வராமல் பேரை கெடுத்துக்காத அரசியல் கட்சிகள் நம்ம பார்த்ததெல்லாம். அப்போது இந்த 3rd கேட்டகிரி, அதர்ஸ் கேட்டகிரியில் யாருக்குமே கொடுக்காத இல்லை வராத ஒரு எண்ணிக்கையை இந்த 9 இவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எங்கேருந்து வருது இது அப்படின்னும்போது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் அப்புறம் பூத்தில் உட்காருவாங்க இல்லைங்களா. இப்போது கிணத்துக்கடவுல யாரோ ஒரு தம்பி டிஎம்கே ஐடி விங்கில் உட்காந்துருப்பாப்புல, இல்லை பொள்ளாச்சியில் அதிமுகவில் ஒருத்தர் பூத்தில் உட்காந்துருப்பார், சென்னையில் அந்த மாதிரி. அப்புறம் பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க பூத்தில் அந்த மாதிரி கிடையாது, பூத்தில் நாங்கள் அப்படி ஒரு பெரிய கூட்டம் நிறைய பேர் வந்தாங்க, சாரையாக ஓட்டு போட்டாங்க, குடும்பத்தோடு தாவேக்காக்கு ஓட்டு போட்டதெல்லாம் பார்த்தோம். போஸ்டல் ஓட்டு ஆல்ரெடி காவல்துறையில் இருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள் ஓட்டு நிறைய ஓட்டு தாவேக்காக்கு போயிருக்கு. இதெல்லாம் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ தாவேக்கான்றது ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளை விட அதிகமாக ஓட்டு வாங்குது, அது தெரியுது. ஆனால் இவங்க கொடுக்குற அந்த எம்எல்ஏ நம்பர் இருக்குது பாருங்க, அது வரலை. சரி, இதோடு இது நிற்க வேணாம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்போது மற்ற சேனல்ஸில் ஒர்க் பண்ணவங்க இருக்கிறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸில் ஒர்க் பண்ண தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஓட் ஷேர் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்குறான். அரசியல், அதாவது கணிதத்துக்கு போகிறாங்க அவங்க. உங்கள் ஊர் யார் வேட்பாளர், விஜய் விசில் ஊதுனாரா ஊதுலையா, எடப்பாடி நடந்து போனாரா, இல்லை ஸ்டாலின் டாட்டா காட்டினாரா, அதெல்லாம் இல்லை. ஓட் ஷேர் ப்ரொஜெக்ஷனு, சீட் கன்வர்ஷன், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொல்கிறேன், 40%க்கு மேலே போனால் ஜெயிப்பாங்க, அது காமன். தமிழ்நாட்டில் 36 to 38 ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை திமுக இப்போ கையில் வச்சுருக்கு. அதிமுக அதில் ஒரு 2-3% ஷார்ட் ஆகுது. அமித்ஷா சொன்ன 38 வரலன்னா கூட, ஏன்னா சசிகலா தனியாக நிற்கிறாங்க, அதுக்கப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு இருக்குது, அண்ணாமலை போன்றவர்கள் சரியாக பிரச்சாரம் பண்ணலை, அந்த கட்சிக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு 3-4 கழிச்சா கூட 33-34 நிற்கும். இது ஒரு 37-38 நிற்கும். அந்த 3 to 4 அப்படியே இருக்குது. அப்போ இந்த 3 to 4னா அவன் என்ன சொல்கிறான், 2த்துலையும் கழிச்சிக்கிறேன் நான். இதுலேருந்து ஒரு பெரிய கட்சி எதுவும் அதுலேருந்து அதிகமாக எடுப்பாங்க எப்பவுமே, அதுதான் ரூலுன்னு சொல்லிட்டு கழிச்சு பார்த்தா கூட 60%ல் லாக் ஆகும். ஏன்னா பூத்து வாரியாக ஆள் இருக்குன்றீங்க, காசு கொடுத்துருக்காங்க, வேட்பாளர் தேர்வு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்கள். அப்படி இருக்கும்போது
30+30 60ன்றது அங்கே கேரண்டி ஆகுது. மிச்சம் 40 தான் வெளியில் இருக்குது. இந்த 40ல் விஜய் எடுக்கணும், நாம் தமிழர் கட்சி எடுக்கணும், நோட்டா எடுக்கணும், சுயேட்சை எடுக்கணும். அப்போ அந்த 40ல் போலிங் வந்து 90 தாண்டல. அப்போ மிச்சம் இருக்கிற வெளியில் இருக்கிறது 30 இருக்குது. இப்போ இந்த 30ல் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு 20 to 25ன்னு வச்சா 20 to 25க்கு இவ்வளோ சீட்டு வராது, எக்ஸிட் போலில் வந்த சீட்டு வராது அப்படின்னு இந்த தம்பிங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, மொத்தம் 5 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து அப்போசிஷனோட யூனிட்டி, எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி நவுத்திடலாம், எந்த கட்சியாக தான் வீழ்த்தலாம். ஏன்னா அந்த எதிர்கட்சிகளோட கூட்டணியோட ஒற்றுமையோட மக்களோட கோபம் சேரும். அது சேரும்போது அது வந்து ஒரு ஒரு காம்போசிஷனில் அது நம்பர் 1 போயிடும். ஸோ அது அங்கே நடந்திருக்கா கேட்டால் அது நடக்கலை. ஸோ அப்போது வந்து எதிரில் இருக்கவங்க வரல. அவன் என்ன சொல்கிறாப்புலன்னா, நீங்கள் இந்த ப்ரொஜெக்ஷன் போகணும். இப்போ அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்து இருந்தாங்கன்னா விஜய் ஒரு 30 சீட்டு ஜெயிக்கலாம். அப்போ அதிமுக ஒரு 140 150 200 கிட்ட போயிட்டு மிச்சம் ஒரு 34 30 போகும். ஸோ அந்த யூனிட்டியில் வந்து அதில் வந்து கேல்குலேஷனில் அவுட்டு. அப்போ சேர்ந்தாதான் 30 சீட்டு கிட்ட அவங்களால போக முடியும்னு ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க. ரெண்டாவது மற்றவர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் பவன் கல்யாணுக்கு வேலை பார்த்தவங்க, அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் கர்நாடகாவில் வேலை பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு ஷோ டைமு, பிரமன்யா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர், இந்த டீம்லலாம் வேலை பார்த்த தம்பி. அது என்ன சப்ஜெக்ட்டுன்னு தெரியும் அவங்களுக்கு. நம்ம வந்து ஏதோ சும்மா ஆள்கிட்ட போய் இந்த கணக்கு கேட்க முடியாது. பத்திரிகையாளராக நமக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஆழமாக அது எப்படி வேலை செய்யுன்றது தெரியாது. சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் என்னதான் நீங்கள் வந்து சாதிய ரீதியாக பேசினீங்கனாலும் வட இந்தியாவில் காஸ்ட்டோட காம்போசிஷன்னு அதனுடைய சோஷியல் இன்ஜினியரிங் அது வேகமாக வேலை செய்யும். அது அங்கே வேலை செய்யுது. அந்தளவுக்கு இங்கே இல்லைனாலும் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், தென்னிந்திய தலைவர்களோட தன்மை வேறனாலும் இங்கேயும் அது வேலை செய்யுது. நாங்கள் அங்கே வந்து அது 80% ஸ்ட்ரைக் ரேட் வச்சா நாங்கள் அதை இங்கே 60%ல் வைப்போம். இந்த 20% தான் வித்தியாசம் இருக்குது. மற்றபடி ஓபிசி போலரைசேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு கரெக்டாக புரியல, நீ சொல்லுப்பான்னு. அதாவது சார், திமுக அப்படின்னா தலித்து மக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், நாயுடு, நாயக்கர், தெலுங்கு பேசுகிறவர்கள், முதலியார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலேஷனில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலேஷன் இருக்குது. அதிமுகன்னு எடுத்தால் கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர், கொங்கு, அதில் ஒரு இருக்கிற வெரைட்டி, ஒரு சில அப்பர் காஸ்ட், செட்டியார், முத்தரையர், அது மாதிரி இருக்காங்க. இந்த கோனார் அவர்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் அது ஸ்ப்ளிட்டாக இருக்குது உங்கள் ஊரில். சௌராஷ்டிரா, அதுக்கப்புறம் ஒரு சில ரெட்டியாரில் ஒரு சில பகுதிகள், ரெட்டியாரும் திமுக கிட்ட தான் இருக்காங்க. சௌராஷ்டிரா, விஸ்வகர்மா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிஜேபிக்கு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ப்ரோ பிஜேபியாக மாறி இருக்கிறாங்க, பிராமின்ஸு, அப்பர் காஸ்ட்டு. ஸோ அது கெமிஸ்ட்ரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் செட்டப் கிடையாது. அப்போ சோஷியல் இன்ஜினியரிங் செட்டப் இல்லைன்னா உங்களுக்கு தருமபுரி, விழுப்புரம், கடலூர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை நீங்கள் பெருசாக பண்ண முடியாது. சென்னையில் வந்து வேலைவாய்ப்பு, சோஷியல் மீடியா இது இருக்கும். தருமபுரியிலையும் இந்த பின்தங்கின மாவட்டங்களில் இது இருக்கும். கன்னியாகுமரி போகும்போது அங்கே மத ரீதியாக ஒரு விஷயம் ஆகும். இப்போ டிஎம்கே இல்லாமல் ஒருவேளை காங்கிரஸும் டிவிகே சேர்ந்துருந்தாங்கன்னா கன்னியாகுமரி ரிசல்ட் வேறு, அங்கே ரிலிஜன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அந்த டேட்டா எடுத்து போடும்போது அவன் சொல்கிறான், எப்படி பார்த்தாலும் இது வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதை 3 ஃபேக்டர் ரொம்ப இன்டர்செக்ஷன் பண்ணி நல்லா ஆழமாக சொல்லியிருக்கீங்க. ஒன்று, அதாவது அவருக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையிலையும் வாய்ப்பு குறைவு. இரண்டாவதா ஆப்போசிஷனுடைய யூனிட்டி, ஏன்னா திமுகவை தான் எல்லா முனையிலேருந்து எதிர்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்களான்னா இல்லை, தனித்தனியாக எதிர்த்தாங்க. அந்த அடிப்படையிலையும் இல்லை. அடுத்து கேஸ்ட் அடிப்படையிலான சோஷியல் இன்ஜினியரிங், அந்த அடிப்படையிலையும் இல்லை. அப்போ இந்த நம்பர், அதாவது நேற்றைக்கு மாலை வரைக்கும் உங்களை போன்றவர்கள், என் பத்திரிகையாளர்கள், நாம எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், 2 சீட் வர்றது டிவிகே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேசணும். இந்த நம்பரை டபுள் டிஜிட்ல இந்த இத்தனை பேரும், நான் ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு தனியா வர்றேன், இவங்க எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது வந்து 8லேருந்து 18 சீட்டு, 23 சீட்டு, 26 சீட்டு வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த நம்பரை எப்படி அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க? இந்த 3 கேட்டகரியை வச்சு தான் பேசிக்கா செஃபாலஜிஸ்ட் சொல்ற ஃபார்முலா. இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் இந்த கருத்து கணிப்பு இல்லைன்னா என்ன அடிப்படையில பண்ணியிருப்பாங்க? எப்படினாலும் மே 4 தெரிய போகுது. அப்ப விஜய்க்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்குறாங்களா எக்ஸிட் போல்ல? நரேஷன் செட்டிங்கா? கண்டிப்பா, அதை கேரியர் செட்டிங்கா மாதிரி நரேஷன் செட்டிங்கான்றது. ஸோ இது வந்து ஆஃப் த ரெக்கார்டாக இன்னொரு சீனியர் எடிட்டர், அவங்க உங்களை மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க,
நான் எதனா சந்தேகம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கேட்பேன். மேடம் இந்த மாதிரி இருக்குது, இது என்ன இது மாடல் அப்படின்னப்போ அது பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இது 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு, இது சைனாலேருந்து வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சாஃப்ட்வேர் இது. இதில் போட்டு நீங்கள் கீ பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே இன்டர்பிரேட் பண்ணி +5.5 ஏற்று இறக்கு, அதிமுகவுக்கு 1.5% குறை, அதுலேருந்து எடுத்து தாவேக்காக்கு சேரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 4% குறை, அதுலேருந்து தாவேக்காக்கு சேரு, 18லேருந்து 30 வயசு இந்த ஏஜில் தாவேக்காக்கு 70% போடு, பெண்களில் வந்து இது போடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே டேட்டாவை ரன் பண்ணுமா. லாஸ்ட் ஒரு 20 வருஷம் டேட்டாவை ரன் பண்ணி பழைய அனாலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி அது ஒரு நம்பரை கொடுக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ 10 கோடி ரூபா போட்டு ரிசர்ச் பண்ணி தெருவா ஆள் அமைச்சு கணக்கெடுத்த மாதிரி இருக்குது. எடுத்துட்டு என்னங்க இது இப்படி இருக்குன்னா, இது இப்போ இதுதான் இது ஃபேமஸான சாஃப்ட்வேரு, முன்ன மாதிரி யாரும் ஃபீல்டுக்கெல்லாம் போய் எடுக்கிறது கிடையாது, இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஓடின்னு இருக்கு. இது யூஎஸ் எலெக்ஷன்லையுமே வந்து இதை தான் யூஸ் பண்ணாங்க, ஆனால் அது ஃபெயிலியரு. அங்கே வந்து ஸ்வீப் ட்ரம்ப்புக்கு வருதுன்றது யாரும் கணிக்கலை, வருவாரா போவாரான்ற மாதிரி தான் பார்த்தாங்க. சாஃப்ட்வேர் தான், அது வந்து சும்மா வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை கிளைண்ட்டுக்கிட்ட காட்டி ஏமாற்றி பணம் வாங்கலாம், இதை பார்த்தா ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ அது இன்னும் ஒரு ஐ ஓப்பனர். அப்போது இவங்கக்கிட்ட இந்த மாதிரி அந்த தொழிலில் அதுக்குள்ளே டீட்டெயிலாக இருக்கவங்க கிட்ட பேசும்போது தான் நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அது சொல்லிவிட்டு அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அது உள்ளே போய் நீ பாரு, லிங்க்குள்ளெல்லாம் போய் பார்த்தா டெப்த் இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு 2 பேஜ் நல்லா இருக்குது, உள்ளே போய் பார்த்தா ஒரு சில அமைச்சர்கள் பேர் ரிப்பீட்டாக போடுது. அதாவது எப்படி எடுத்துக்குதுன்னா, கம்ப்யூட்டரு இப்போ சிவி சண்முகம் வந்து திண்டிவனத்துலேயும் நிற்கிறாரு, விழுப்புரத்துலேயும் நிற்கிறாரு, அதுக்கப்புறமா இன்னொரு தொகுதியில் இப்போ போய் மையத்துலேயும் அவர் இப்போ வேறு தொகுதி மாதிரி நிற்கிறாரு, மயிலம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, காமனாக இருக்கிறது சிவி சண்முகம், சிவி சண்முகத்தையே 3 இடத்துலையும் போட்டி போட்டால் என்ன ரிசல்ட் வரும்னு காட்டுது. இப்போ ஒத்தால் எப்படி போய் 3 இடத்துல நிற்க முடியும்? இப்போ விஜயை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணா, விஜயே பெரம்பூர்லேயும் போட்டி போடுறாரு, திருச்சியிலையும் போட்டி போடுறாரு சொல்கிறேன் இல்லைங்களா, அது மேனிப்புலேட் பண்ணும்போது விஜய் 4 இடத்துல, விஜய் 8 இடத்துல போட்டி போடுற மாதிரி கணக்கு போட்டுக்குது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேர் இந்த தவறை பண்ணுறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். இன்றைக்கி இருக்க பிரச்சனை, அதாவது ஒரு இடத்துல போய் எடுக்கிறது. இப்போ 4 கோடி பேர் இருக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, நம்ம மினிமம் ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட எடுக்கிறோம்னா 1% சாம்பிள் சைஸ். அந்த 1% சாம்பிள் சைஸ் 99% கணிக்க முடியுமானா அதுவே பிரச்சனை. ஆனால் 4 லட்சம் பேர் இன்றைக்கி யாரும் சாம்பிள் எடுக்கிறது. இதனால தான் நம்ம ஃபீல்டில் போய்ட்டு கருத்து கணிப்பு யாருன்னா எடுத்தாங்களா, எங்ககிட்ட யார் எடுத்தா அப்படிலாம் நாங்கள் எதுவும் பார்க்கலன்ற அந்த பேசுகிறோம். செய்தி சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஓட்டு யாருக்கு, மக்கள் யார் பக்கம்னு ஒரு விளம்பரம் போட்டு, நீங்கள் முன்னாடி 2-3 சேனல்லாம் இருந்தப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் அதுவாச்சும் தெரியும், ஓகே இந்த சேனல்லேருந்து வராங்க போல் கருத்து எடுக்கிறாங்க. மற்ற இந்த கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் சுத்தமாக தெரியறதே இல்லை மக்களுக்கு. அப்போது ஃபுட் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி, சும்மா கொஞ்சம் நாம்கே வாசுக்கு நாங்களும் எடுத்தோன்ற மாதிரி எடுக்கிறாங்க. அதில் சாம்பிளிங்கில் மிக்சிங் ஆகுது. அதாவது சொல்ற அந்த ஏஐ பிரச்சனைகள் ஒரு ஏஐ ட்ரெயினராகவும் எனக்கு தெரியும். நீங்க ஒரு 56 கேட்ஸ், ஒரு சும்மா ஒரு 40 கேட்ஸ் வர அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது 40 பூனையை வரையாது. ஏன்னா அதுக்கு நம்பர் ரீடிங்ல இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட் வந்து இன்னுமே அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்ல இருந்து ஏஐ சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு வருதுன்னா, இப்படியெல்லாம் பண்றாங்க, இதை வந்து ப்ரொமோஷன் என்னனால 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு தெரியதானே போகுது. அப்ப என்னத்துக்காக இந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, எதற்காக இந்த பிம்பம் உருவாக்கப்படுகிறது? மேடம் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மேடம். எதற்கான, ஏன்னா ப்ரீ போல் சர்வேக்கும் எக்ஸிட் போல் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது தேர்தலுக்கு முந்தைய வந்து நான் ஒரு கருத்தை வைக்கிறேன், கருத்தை திணிக்கிறேன்னா அதனால் எனக்கு வந்து 1/2% 1% வாக்குகள் கூட கிடைச்சா கூட அது ஒரு பெரிய வெற்றி நோக்கி பல கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதுதான் முடிஞ்சு போச்சா? இப்போ இதுக்கப்புறம் அதை பற்றி பேசினா என்ன, பேசாக்கிட்டே என்ன, எண்ணும் போது என்னவோ என்ன. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வந்து நிறைய அவுட் சோர்சிங், கட்சி வேலையை கட்சிக்காரங்க செய்யாமல் நிறுவனங்கள், வெளியில் தேர்ட் பார்ட்டிஸு, வார் ரூம். அந்த வார் ரூம்ன்றது யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. அந்த வார் ரூம்ன்ற அந்த கான்செப்டை மொத்தமாக தூக்கி போட்டு ஒரு இதில் போட்டால் முடிஞ்சிடும். கட்சிக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து முன்னாடி சொல்லுவாங்க, எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் அண்ட் ரேலிஸ் ஆர் ஒன் அண்ட் போலிங் பூத்ஸ்ன்னுவாங்க. கூட்டம் எவ்வளோ வருதுன்றதை வச்சு ஆட்டம் கிடையாது. அந்த பூத்துக்கு 900 ஓட்டு இருக்குதா, அந்த பூத்தில் எத்தனை பேர் வந்தாங்க. ஒரு தொகுதிக்கு 300 பூத்து, 250 பூத்துனா அதில் அதிகப்படியான பூத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கு நல்ல மாவட்ட செயலர், 2 பகுதி செயலர், அதுக்கு கீழே 8 கவுன்சிலர், அதுக்கு கீழே 16 வட்ட செயலர், 16 வட்ட செயலர் கீழே கிளை நிர்வாகி, கிளை நிர்வாகிக்கு மேலே பழைய கட்சிக்காரன், புது கட்சிக்காரன், ஆன கட்சிக்காரன், ஆவாத கட்சிக்காரன், இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணி வேலை செஞ்சால் அது கொடுக்குற அந்த ஒரு தீர்ப்போ இல்லை அது கொடுக்குற அந்த ஒரு ரெமெடி வந்து மற்றது கொடுக்காது.
ஆனால் இங்கே என்ன ஆகி போகுதுன்னா இன்னைக்கு சமீப காலமாக ஆள் வந்து கூப்பிட்டுட்டு வர்றது கஷ்டம். அந்த பழைய மாதிரி வந்து கட்சி வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. இப்போ கூட்டம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னா வேலைக்கு யார் போகிறது? ஸோ அந்த மேலே இருக்கிறவங்க வண்டி தான் கொஞ்சம் பேர் வேலை செய்யும். இப்போ சென்னையிலலாம் கூட்டம் போட்டால் ஒரு பெரிய கட்சியை 2000 3000 பேர் சேர்க்கறதே கஷ்டமாக இருக்குது. அப்போது இவங்களுக்கு 3000 பேர் சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது திமுக அதிமுகவுக்கு. ஆனால் அவங்க 30,000 பேர் கூட சேர்க்குறாங்க. யார்? தாவேக்கால. வந்த கூட்டம் கட்சிக்காரங்களா? வந்த கூட்டத்துக்கு பூத் வேலை தெரியுமா? வந்த கூட்டத்துக்கு எதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண? உதாரணத்துக்கு தென் மாவட்டங்கள நான் மாவட்டம் சொல்லனா மாட்டிக்கிடுவாங்க. ஒருத்தர் போய் வம்புடியாக அடம் பிடிக்கிறாரு வில்லேஜ் விஏஓ ஆஃபீஸில் ரெவென்யூவில். என்னன்னா உன் பாஸ்வேர்டை கொடு. எதுக்குங்க? ஓட்டர்ஸ் ரோல் ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கிறல்ல, அதில் தான் லேட்டஸ்ட் ஃபோட்டோவோட நம்பர் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணோம். கலர் நம்பர் டவுன்லோட் பண்ணால் வந்து ஃபுல் டேட்டா இல்லையா? இப்போ கடைசியாக தொகுதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபோன் நம்பர் இருக்குது, பேர் இருக்குது, முகம் இருக்குது. கன்சாமி மகன் ராம்சாமின்னு சொல்லிட்டு சும்மா 3000 வாங்கி போக முடியாது வீட்டுக்கு. கரெக்டாக பார்க்குறான் ஸ்கேனர். ஆமாம் நீ தானே, சரி போடுவியா? போடுவேன். அப்போ அந்த 700 ஓட்டு 900னா மைக்ரோ மானிட்டர் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த ஃபார்ம் 17 வாங்கி பூத்தில் எவ்வளோ ஆயிருக்குன்னு அவங்களே ஒரு கணக்கு போட்டுக்கினாங்க. இன்னும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சொல்லலை துல்லியமாக. இவ்வளோனா துல்லியமாக ஆகலை. இதில் நாம் தமிழர் கட்சி பல தேர்தலில் சந்தித்தோம், அவங்க திணறாங்க கணிக்க. தாவேக்காக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அவங்க இன்னைக்கு தான் வந்து அந்த ஃபார்ம் 17 கேட்டிருக்காங்க. அதான் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னமோ எல்லாருக்கும் குத்திக்கலாமே, எனக்கு கொடுக்கலையோ கொடுங்க, அப்போ நீ கேட்கல கொடுக்கல, கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து எப்படின்னா வேலை இருக்குது, இது இவங்களுக்கு தெரியல. அது நம்ம சொன்னோன்னா என்னன்னா அவங்கெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு படத்தில் ஐயா கவுண்டமணி என்ன பண்ணுவார், இந்த காவா கிளியர் பண்ணுற தொழிலாளி வந்து பணம் கேட்பார். இதை குத்துறதுக்கு உனக்கு அவ்வளோ காசான்னு சொல்லிட்டு இவரே குத்துருன்னு சொல்லிட்டு அந்த செப்டிக் டேங்க்குள்ளே ஊந்து போயிட்டு அந்த காவாவெல்லாம் குடிச்சிடுவார். ஆஸ்பத்திரியில் எடுத்துருப்பான். 50 ரூபா தான் கேட்டாங்க, குத்துருக்கலாம், இப்போ இன்றைக்கி பார்த்தா டியூப்பு போட்டுக்கிறாங்கன்னு மனோரமா ஆட்சி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு நிறைய வேலை தெரியல, ஆனால் தெரிந்தது போல் எடுத்துக்கொண்டு அதனால தான் அந்த நெரேட்டிவ் செட்டிங். இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயம், இப்போ அந்த வாய்ஸ் ஆஃப் காமனு அது இது நாங்கள் வந்து தனியாக ஒரு 10 பேர் போட்டுக்கோம் வார் ரூம். அதில் பார்த்தீங்கன்னா டைம்லாம் ஓடும் அப்படியே கிளாக். இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது முதலமைச்சராக விஜய் சார் ஆகிறதுக்கு. சரி அதுக்குள்ளே ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அரசியல்ன்றது வந்து ஒரு தேர்தலை வச்சு அது மையமாக போகிறது கிடையாது. கலைஞரை விட நீங்களாம் உழைப்பாளியா? எத்தனை வருஷம் தோத்து கட்சி நடத்தியிருப்பார். இல்லை எம்ஜிஆரோட அந்த ஆனாவுன்னு எம்ஜிஆர் சாருக்கு போயிடுறாங்க. அவர் கீழே இருந்து படிப்படியாக வந்து கட்சியோட பயணம் பண்ணி அப்புறம் பிரிவு எடுக்கிறார். அவர் அந்த இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் டாப் 10ல் இருக்கார். தலைமை கிட்ட பேசுகிற நிலைமையில் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க கூட. கட்சியிலேருந்து பிரிக்கும் போது அவருக்கு ஒரு 30% கூட ஆட்கள் வர நிலைமை இருக்குது. அப்படி இன்னொன்றுங்க, மென்டரே கிடையாது இவருக்கு. நீங்கள் இப்போ ஒரு HCL எடுத்தீங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு வந்து ஒரு சீடு இல்லைனா நீங்கள் இப்போ நம்ம விஐடி விஸ்வநாதன் அவர் குரூப் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்கும்போது பெரிய நிறுவனம், ஆனால் அதுக்கு விதை போட்டவர் ஐயாஜி விஸ்வநாதன். இப்போ சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொண்டது தான் ஒரு கல்வியாளரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ ஒரு விதையை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இவருக்கு யார் என்ன உதவி பண்ணாங்க? இப்போ 2 பேரும் கேட்டால் எம்ஜிஆர் அவங்க உதவி பண்ணாங்க, அவங்க கூட பக்கபலமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் ஒரு நிறுவனமாவோ இல்லை ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக வரனா இவர் யாருக்கிட்ட அரசியல் பாடம் கற்றுக்கிட்டார்? இன்னைக்கு கேட்பாங்கல்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டலைஸ்ட் ஆயிருச்சு, இன்னைக்கும் போய் அப்படி கிரவுண்டில் போய் பாலப்பாடம் படிச்சுட்டு வந்து தான் அரசியல் பண்ணணுமான்னு கேட்பாங்கல்ல. அது விதந்தாவதம் தானே மேடம். நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்துட்டு சமையல் பண்ணிங்கன்னா சமையல் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு கலர் கலராக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்குமா? எதுக்கு ஒருத்தர் செஃப்னு வச்சுருக்கிறாங்க? கைக்கு பக்குவம்னு எதுக்கு இருக்குது? அதே உப்புமா, அதே கரண்டி, அதே எண்ணெய் மிளகாய் இதுதான். அது 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 பக்குவன்றது வேறு. எல்லாரும் அப்படி பண்ணிட முடியாது எடுப்பில். அப்படி எல்லாமே நாங்கள் டிஜிட்டலை பார்த்து பண்ண போகிறோம், எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இருக்குது, இன்றைக்கி வந்து யோயோ இது எல்லாமே ஜென்ஜி, நாங்கள் அப்படியே வைரல் ஆகும் ஃபயர் விடுவோம்னா அப்படி ஆகிறது கிடையாது. இது மாதிரி விஷயங்களை திரும்ப எங்கன்னா நீங்கள் மேனுவலாக செய்கிற இடத்துல சொல்லி பாருங்கள், பண்ண முடியாது. அது இது வந்து மக்கள் முழுக்க இது இயந்திரம் சம்பந்தமான ஒரு அறிவியல் அல்ல. இது மக்களோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனை, அவங்களோட வரலாறு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட முன்னேற்றம், மொழி இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல்.
இதை வந்து நீங்கள் எப்படி வந்து சாஃப்ட்வேர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லையோ பேசிகிட்டே நீங்கள் சரி, இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த அந்த நம்பர் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்கங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அப்புறம் அவரே நேரில் பிரதீப் குப்தா வந்து 70 வரைக்கும் இறங்கி வந்தார் அந்த நம்பரை. அந்த கால்குலேஷனே நமக்கே புரிஞ்சுது அது என்னவா இருக்குங்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்கு, எங்க இருந்து இந்த நம்பரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஒரு ஆனா சீரியஸ் எல்லா சேனலும் அதாவது மற்ற நிறுவனங்கள் எடுத்த நிறுவனங்களா இருக்கட்டும், அதாவது ஆங்கில ஊடகங்களோடு எடுத்த நிறுவனங்களா இருக்கட்டும், தனியா நிறுவனங்களே எடுத்ததா இருக்கட்டும், எல்லாரும் எப்படி இப்படி ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருப்பாங்களா? எல்லாரும் மேக்சிமம் நம்பர் கொடுத்துருக்குறாங்களே. அதாவது அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, கீழே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. இப்போ இன்னைக்கு யாருமே வந்து லீவ் லெட்டர் ஸ்கூல் பசங்களே எல்லாம் ஃபோனை தூக்கி கையில் கொடுத்தோம்ல, அதனுடைய விளைவு மேனுவலாக நிறைய விஷயம் செய்யறது தெரியறதில்ல. லீவ் லெட்டர் எழுதினா கூட உடனே ஓப்பன் பண்ணி ஹாவ் டு லீவ் லெட்டர் அப்படின்னும் போது அது ஆப்ஷன் காட்டும். பாட்டியை சாவடிக்கிறதா, தாத்தாவை சாவடிக்கிறதா. முன்னாடி வந்து குழந்தை யோசிப்பான், முன்னாடி வாத்தியார்கிட்ட நம்ம ஆல்ரெடி பாட்டியை போட்டு தள்ளிட்டோம், திருப்பி பாட்டின்னு ஒரு வேளை வாத்தியாருக்கு ஞாபகம் இருந்தால் சிக்கல், அதனால் இந்த வாட்டி வந்து பெரியப்பாவை வச்சிடலாம். இது மாதிரி தான் போவோங்க பசங்க, உடம்பு சரியில்லை அது இதுன்னு. இப்போ அதெல்லாமே லீவ் லெட்டருமே வந்து ஆன்லைனில் வந்துச்சு இல்லைங்களா. தே டோன்ட் திங்க் மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்றைக்குமே வந்து இளையராஜா சாரோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஐயா பாக்யராஜ் அவரோட ஸ்கிரிப்ட் ஏன் ஃபேமஸ்ஸு? சாஃப்ட்வேரில் இல்லை, இங்கேருந்து வருது. பாரதி ராஜா இது ஸ்க்ரீன் பிளே எங்கேருந்து வருது? அது இங்கேருந்து வருது. எழுதி வச்சு பார்த்தோன்னே ஒரு நதினா இப்படி போகணும் அப்படி கிடையாது. இப்போ அவங்க துறையிலேயே வந்து இந்த மாதிரி யாருன்னா புதுசாக ஒரு ஆள் 100 கோடி ரூபா படம் உடனே ஹீரோ ஆகிறாரு, பாகுபலி 4 எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏற்றுக்குருவாங்களா? சினிமா துறையில் அவர் அங்கேருந்து தான் வராரு, அந்த துறையில் அவர் சொன்னால் ஏற்றுக்குவாரா? ஆனால் அரசியல்ன்ற ஒரு துறைன்னு அதை பார்க்காம, அது சேவை செய்கிற ஒரு இடமா அதை பார்க்காம, அதை வந்து இவங்களாம் சரியில்லை அதனால் நான் பெரிய ஓட்டக்காரர், நான் ஆட்டக்காரர், நான் பயங்கரமாக ஆடுவேன் அப்படின்னா அப்போ அது என்ன இருக்குது மேடம்? இப்போது அரசியல்வாதிகளுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ப்ரொஃபஸருக்குமே வித்தியாசம் இருக்கும். ஒரு அதிகாரி சிந்திக்கிறதுக்கும் அதிகாரி ஒரு விஷயத்தை ஃபைலை பார்க்கறதுக்கும் ஒரு அரசியல்வாதி ஃபைலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 1000 வித்தியாசம் இருக்கும். அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, நீங்கள் இதே அதிகாரிகிட்ட ஓட்டிங்கன்னா இது சட்டத்தில் என்ன பிரச்சனை வரும், கோர்ட்டு முன்னாடி இது நிற்குமா நிற்காதா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு சாங்ஷன் ஆகுமா, இந்த இடத்துக்கு நான் இதை பண்ணுறேன்னா இந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு வேறு சாதி மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்களா, இந்த தண்ணியை நான் திறந்து விட்டா இது நாளை பின்ன விவசாயத்துக்கு வருமா வராதா, இந்த தண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு போகலன்னா அங்கே வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது, அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பதில்? ஒரு தண்ணி திறந்து விடுறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தா நான் காமனாக சொல்கிறேன், இப்போ ஒரு ஊர் இருக்குது, டிசம்பரில் அதிகமாக மழை பெய்யுது, அப்போ பிரச்சனை கிடையாது, தண்ணியை திறந்து விட்ருவாங்க. வெயில் காலத்தை தண்ணி கம்மியாக இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கிற சேர்மேன் என்ன சொல்வார், திறந்து விடியான்வார். அவரு இல்லை விடாத, இங்கே மகசூல் பண்ணோம், இங்கே வேலை இப்போ அறுவடை இருக்குது, இன்னும் ஒரு போகம் போனோம், எங்களுக்கு பிரச்சனையும் ஆகுன்னுவார். அதிகாரி அதை பார்த்து தான் எடுக்கணும். அப்போ தான் அதான் அரசியல்வாதியும் அதிகாரியும் மாற்றி மாற்றி தான் முடிவு எடுப்பாங்க. ஒரே மாதிரி இருந்தா இவருக்கு இன்னும் கவர்னன்ஸ்ன்ற சிலபஸ் இருக்கு இல்லையா, பேப்பரு, அதை இன்னும் ஒரு தொட்டு பார்க்கவே இல்லை. அரசியல் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு, அதிகாரம் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு, ஆட்சி அப்படின்றது பார்த்தோன்னா அந்த பாடத்தில் இன்னும் ஒரு ஏபிசிடி கூட போல. ஆனால் அந்த சத்தம் இருக்குது பாருங்கப்பா, நாங்கள் அப்படியே செஞ்சு விட்டுருவோம்.